ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எந்தெந்த கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அந்த கோர்ஸும் மற்றும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கான ஃபியூச்சர் என்னென்னா, இதனோட பயன்பாடு என்ன, எதை பற்றி இதனோட ஜாப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டிமாண்டில், அதாவது வெல் டெவலப்மெண்ட்டாக போயிட்டுருக்கிற கோர்ஸ்னே சொல்லலாம். இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸர் பற்றியும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் பற்றியும் ஒரு மையமாக வச்சு நம்ம படிப்போம். நீங்கள் 12th கண்டிப்பாக நீங்கள் மேக்ஸ் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். மேக்ஸ் குரூப்னா அதாவது ஃபஸ்ட்டு குரூப் எடுக்கிறீங்களா செகண்ட் குரூப் வரைக்கும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் மேக்ஸ் இருக்கிற குரூப்பாக நீங்கள் கண்டிப்பாக எடுத்து படிச்சிருக்கணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு ஈஸி சேர்றீங்க அப்படின்னா அதுக்கான டியூரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கான டியூரேஷனாக இருக்கும். ஏஐடிஎஸ் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணி படிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேட்டாஸ் அனலைசிஸ் பண்ணுறதுங்க. ஒரு மெஷின் லேர்னிங் மாடல்ஸை கிரியேட் பண்ணுறது எப்படி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறது எப்படி, இது மாதிரியான விஷயங்களும், அதே மாதிரி அல்காரிதம்ஸை எப்படி நம்ம டெவலப் பண்ணணும், இது மாதிரியான விஷயங்கள் மேஜராக மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடியதாக இருக்கும். எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் +2ல் மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி வேணும். அண்ட் தென் இது 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸாகவும் இருக்குது. இந்த கோர்ஸினுடைய சிலபஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் முக்கியமாக படிப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் பற்றி படிப்பீங்க. அடுத்து சிக்னல் ப்ராசஸிங் பற்றி படிப்பீங்க. விஎல்எஸ்ஐ டிசைன் பற்றி படிப்பீங்க. எம்ப்ராய்டரி சிஸ்டம் அண்ட் மைக்ரோ இன்ஜினியரிங் இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டார்டிங்கில் 80,000 90,000 அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஒரு 150 2 lakh கூட உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் படிக்கிற காலேஜஸை பொறுத்துங்க. அடுத்து இந்த கோர்ஸுக்கான சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா 30,000 உங்களுக்கு 40,000 50,000 அந்த மாதிரி உங்கள் ரேஞ்ச் ஏறிட்டே போகுங்க. ஏஐடிஎஸ்ல உங்களுக்கு சிலபஸஸ் எது மாதிரி கவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மிஷின் லேர்னிங் பற்றியும் டீப் லேர்னிங் பற்றியும் அல்காரிதம்ஸ் பற்றி மெயினாக படிப்பீங்க. அதே மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பைத்தான்லாம் இருக்கட்டும், அதர் லாங்குவேஜஸாக இருக்கட்டும், இது மாதிரியான விஷயங்களும் பேசிக்காக படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபீஸ் ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கும் காலேஜஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏஐடிஎஸ்க்கு ஒரு ப்ரைவேட் காலேஜாக இருக்குது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 lakh இருந்து ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 lakh வரைக்குமே காலேஜஸ் பொறுத்து வேரி ஆகும். இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஏஐடிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா எது மாதிரி ஜாபுக்கு போவீங்க கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு என்ஐசில ஒர்க் பண்ணலாம், இந்தியன் ரயில்வேஸ்ல ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி டிஆர்டிஓ இருக்கு, இஸ்ரோ இருக்கு. இது மாதிரி இது கவர்மெண்ட் லைன்ல ஒர்க் பண்ணுவீங்க. இதுக்கும் சேலரி ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 10 lakh வரைக்குமே ஆனுவல் இன்கமாக பேசிக்காக ஒரு நல்ல இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ ஏர்ன் பண்ணலாம். அண்ட் ஐடி செக்டர்ஸும் ஏஐடிஎஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படிங்கிறப்போ ப்ரைவேட் கம்பெனிஸில் தான் நல்ல சேலரி பேக்கேஜஸ் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே சேலரி ரேஞ்சஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கீங்கன்னா ஒரு 15 lakh மேலே இன்கம் எடுக்கிறதுக்கு, இயர்லி இன்கம் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒரு பேசிக் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறப்போ 3 to 5 lakh வரைக்குமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஏஐடிஎஸ் மூலியமாக இருக்குது. ஹையர் எஜுகேஷனில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடெக் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஏஐடிஎஸ் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்ததாக நீங்கள் எம்எஸ் லைனில் பண்ணலாம், எம்டெக் லைனில் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எது மாதிரியான கவர்மெண்ட் லைனில் எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும்னு சொல்லி நினைப்பீங்க. கேட் எக்ஸாம்ஸ் இருக்குது, டிஆர்டிஓ இருக்குது, இஸ்ரோ இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் இருக்குது. இது மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நீங்கள் கிளியர் பண்ணி எக்ஸாம்ஸ்குள்ளே போய்க்கலாம். எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் ரொம்ப நிறையவே இருக்குங்க. நீங்கள் ப்ரைவேட்டில் போகிறீங்க அப்படின்னா ஐடி சைடும் போய்க்கலாம், எலக்ட்ரானிக் சைடும் போய்க்கலாங்க. ஒரு கவர்மெண்ட் சைடு போகிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான எக்ஸாம்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐஇஎஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ். இது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நிறுவனம் மூலமாக நடத்தப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாம் எழுதலாங்க, கிராஜுவேட் ஆப்டியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. கவர்மெண்ட் சைடு நான் போகிறேங்க என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்னு சொல்லுவாங்க, பில் அந்த சைடு போகிறாங்க. நீங்கள் பாரத் சஞ்சய் நிகாம் லிமிடெட்னு சொல்லுவாங்க, பிஎஸ்என்எல், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஏஜென்சி இஸ்ரோன்னு சொல்லுவாங்க, டிஆர்டிஓ ரயில்வே பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் பிஎஸ்சின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ரைவேட்டில் ஐடி கம்பெனி சைடு உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் நிறையவே இருக்குது. பொறியாளராக போகலாம், இல்லை நீங்கள் ப்ரைவேட்டாக ஹார்ட்வேர் அண்ட் நெட்வொர்க்கிங் இன்ஜினியரிங்காக போகலாங்க. அண்டு ஆர்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஒர்க்கோட நீங்கள் பார்க்கலாம். பிஇ முடிச்சிட்டேன் சார், இசி முடிச்சிட்டேன், ஹையர் எஜுகேஷனில் என்னென்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டெக்கில் இசி நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க. அதாவது ஸ்பெஷலைசேஷனாக நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் நீங்கள் எடுத்து பண்ணலாம். விஎல்எஸ்ஐ பண்ணலாங்க, எம்ப்ராய்டரி சிஸ்டம் சொல்லுவாங்க, அது படிக்கலாம். சிக்னல் ப்ராசஸிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கோர்ஸுங்க எம்டெக் இசியில், அது கூட நீங்கள் தாராளமாக எடுத்து பண்ணலாங்க.
ஓகேங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ்க்கும் அண்ட் இசிஇ டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கும் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்குது, சேலரி பேக்கேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிறது டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் தெரியும், அது கூட கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கலாம். ஃபர்தராக நீங்கள் கமெண்டில் கூட அதை லீவ் பண்ணலாம், அதுக்கான ஆன்சர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆல்.